வீட்டில் புத்தகம் இல்லாத அறை உயிர் இல்லாத உடம்புக்கு சமம் ஒரு அறிஞர் சொன்னார். நான் நினச்சேன் வீட்டில் எங்கேயாவது பக்கத்தில் புத்தகம் இருந்தால் பரவாயில்ல நூலகம்னு. அதுவே ரொம்ப இல்லை. இவர் எல்லா ரூம்லேயும் இருக்கணுங்கிறார். படுக்கை அறையிலும் இருக்கணும், என்ன லிவிங் ரூம்லேயும் இருக்கணும், வராண்டாவிலையும் இருக்கணும், கிச்சன்லேயும் இருக்கணும், பெட்ரூம்லேயும் இருக்கணும். புத்தகம் இல்லாத ஒரு வீட்டில் சில பொருட்கள் சில அறைகள் தான் இருக்க முடியும். இப்போ அடுப்பு வந்து கிச்சனில் மட்டும்தான் இருக்கும், அப்படி தானே? ஆனால் ஒரு பொருள் எல்லா அறையிலும் இருக்க வேண்டுமானால் அது புத்தகமாக இருக்கணும். எப்போது வேண்டுமானாலும் எடுத்து படித்து அறிவை பெருக்கிக்கொள்ள, ஐயங்களை தீர்த்து கொள்ள புத்தகத்தை ஆங்காங்கே வை. எந்த அறையில் புத்தகம் இல்லையோ அது அங்கே வந்து அது உயிர் இல்லை என்று சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் புத்தகங்கள் தானே புஸ்தகம் ஹஸ்தபூரணம், முழுமையான அறிவு வழக்கம். அந்த புத்தகத்தை எத்தனை பேர் நேசிருக்கிறார்கள். சென்னையில் கன்னிமரா நூலகம்னு பெரிய நூலகம், இப்போலாம் பெரிய நூலகம் இருக்கிறது. அந்த காலத்தில் கன்னிமரா நூலகம் தான் பெரிய நூலகம். கன்னிமரா நூலகத்தில் உள்ள அத்தனை புத்தகங்களிலும் சோதித்து பார்த்தால் அறிஞர் அண்ணாவின் கைரேகை இருக்கும்னு சொல்கிறாங்க. அறிஞர் அண்ணா எடுத்து படிக்காத புத்தகங்களே இல்லை. அதான் அறிஞர், பேரறிஞர். எல்லா புத்தகத்தையும் நீங்கள் வந்து ஃபாரன்சிக் லேபை கொண்டு போனீங்கன்னா அவர் கைரேகை இருக்குமா? அத்தனை பக்கங்களையும் போட்டி எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கிறார் இல்லையா? கண்டது கற்க பண்டிதன் ஆவான். அம்பேத்கர் வந்து வெளிநாட்டிலிருந்து புத்தகம் வந்து சேரவில்லையே என்று ஒரு இரவு முழுவதும் அழுதாராம். புத்தகம் இருக்கிற ரூமுக்குள்ளே போயிட்டாருன்னா இரவு பகல் தெரியாமல் 3 நாள் 4 நாளும் உள்ளே இருப்பாராம். உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் புத்தகம் கையில் கிடச்சா. மகாத்மா காந்தி கையில் புத்தகத்தை வச்சு வலது கையில் புத்தகம், கீதை புத்தகம், இடது கையில் ஆப்ரேஷன். புத்தகத்தில் மூழ்கி விட்டால் ஆப்ரேஷன் வழி தெரியவில்லை. இப்படி எத்தனையோ பேர். நேரு வெளியூருக்கு போனால் அந்த கார் ஃபுல்லாக புத்தகம் வச்சுருப்பாரான். கேட்டால் என்னோட அறிஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டே அவர் போவார் என்றெல்லாம் சொல்கிறாங்க. பகத்சிங் சாகர் தூக்கில் போடுறதுக்கு முன்னால் வரைக்கும் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தானா. நீ நாளைக்கு தூக்கில் தொங்க போகிற, இப்போ படித்து என்ன செய்ய போகிற அப்படின்னாங்களாம். அப்போ சாகர் வரைக்கும் முட்டாள் இருக்கணுமா? நான் சாகர் வரைக்கும் படிக்கிறேன் என்று சொன்னாலாம். ஆக புத்தகங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாரோடும் நன்மை வரும், நமக்கு தீமையும் வரும். தீமையே செய்யாமல் முழுக்க முழுக்க நன்மையே செய்யக்கூடிய ஒரே ஒரு நண்பன் யார் என்றால் புத்தகங்கள். நல்ல புத்தகங்கள். நல்ல புத்தகங்களை தேட வேண்டும், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல புத்தகங்களை பாதுகாக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும்.